Hello friends, welcome back to Play Tamil Dub. இப்போ நம்ம ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு மூவி நம்ம பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம இட்ரிஸ் எல்பா, ஜான் சினா, நம்ம பிரியங்கா சோப்ரா தான் உள்ள நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே வந்து ட்ரெயிலர்லாம் பார்க்கும் நல்ல ஒரு காமெடி ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிமாக தான் இருக்கும்னு இருந்தது. அதே மாதிரி என்டையர் படம் டெஃபினட்டாக சொல்கிறேன். இன்கேஸ் நல்ல ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் காமெடியான ஒரு மூவியை தெரியுங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் டப்டோட தான் பிரைம் வீடியோ சைட்லேயே ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ படத்தோட மெயின் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம யூகேவோட பிரைம் மினிஸ்டராக தான் நம்ம இட்ரிஸ் எல்பாவும் அண்ட் நம்ம யூஎஸோட பிரசிடென்ட்டாக தான் வந்து நம்ம ஜான் சினாவை கொண்டு வந்திருக்காங்க. ஜான் சினா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நியூவாக வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் உள்ள வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மூவி ஆக்டராக இருந்திருப்பாரு. ஸோ அது ஜென்ரிக்காகவே நம்மளுக்கு தெரியும். அண்ட் அந்த கேரக்டர் அவர் வந்து நடித்ததோட லைக் அது ரியாலிட்டியாக எப்படி அவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சம்மிட் ஆகட்டும் மீட் பண்ணுறாங்க, சில வேர்ல்டோட ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ரெண்டு பெரிய ஸ்டேட்ஸோட மெயினான லீடர்ஸ் வந்து வந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து அவங்க மேலே அட்டாக்லாம் நடக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணுறாங்க அதுதான் படத்தோட ஒரு கான்செப்ட். இதில் நம்ம பிரியங்கா சோப்ரா பார்த்தீங்கன்னா நம்ம MI6ஓட ஒரு ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களும் வந்து நம்ம ரெண்டு ஹீரோஸையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் லிட்ரலி அவங்களோட ஹெல்ப்லாம் தேவையில்ல. அவங்க ரெண்டு பேருமே பயங்கர மாசாக இருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இப்போ தான் அவங்களோட நிறைய மூவிஸை பார்த்துருப்போம். அண்ட் ஜான் சினா வேற அடிக்கடி உள்ள சொல்லிட்டே இருப்பாரு, இது முன்னாடி அந்த ஆக்டரா இருந்தாலும் சொன்னேன் அந்த படத்துல இப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு. இப்போ ரியாலிட்டி வைஸ்ல வரும்போது உண்மையான கன்னு கூட ஷூட் பண்ண தெரியுமாடான்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம இட்ரிஸ் எல்பாவோட கேரக்டரும் பயங்கர மாசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் என்னன்னு பார்த்தா நம்ம ஜாக் ஒயிட்டோட கேரக்டர் தான். இவர் நம்ம ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் சீரீஸில் பார்த்துருப்போம். அண்ட் படத்தில் அவரோட போர்ஷன் ரொம்ப சின்னதான், பட் அது கொஞ்சம் அல்டிமேட்டாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஆக்ஷன் சீன் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் விஷுவல்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலான ஒரு மூவியில் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்ல அதெல்லாமே வந்து படத்தில் இருந்திருக்கு. பில்டிங்கில் ஃபைட்டு, ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறது, லைக் ஃபைனலாக ஒரு சம பெரிய சம்மிட்டில் எப்படி தான் உள்ள டெரரிஸ்ட் வந்தாங்கன்னு தெரில, பட் அவங்ககிட்ட ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி அது பாட்டு நிறைய போயிட்டு இருக்கும். அண்ட் மெயினாக நம்ம பிரியங்கா சோப்ராவோட ஒரு ஃபைட் செக்மெண்ட் சீன் கூட நல்லபடியாக கொண்டு போயிருந்தாங்க. லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபைட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரி மூவியில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா ஆக்சுவலி ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஸ்டோரி கான்செப்ட் வந்து நம்ம இதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். என்னன்னு தெரியல, அவங்களோட பாடி கார்ட்ஸ்லேருந்து அவருக்கு தனியாக செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டேரெக்டாக பிரசிடென்ட்டே வந்து உள்ளே இறங்கி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரீசெண்டான டேஸில் இதே மாதிரி நம்ம G20 சொல்லி ஒரு மூவி கூட கொண்டு வந்தாங்க. அதில் கூட இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரசிடென்ட்ஸும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸில் இந்த மூவியை பார்த்தோன்னு செம்மையா இருந்திருக்கு. ஸோ ப்ரோ இந்த மூவியை நான் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் கைஸ், டெஃபினட்டா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது ஒரு ஃபன் காமெடி மூமெண்ட்ஸோடயே தான் கொண்டு போவாங்க. அண்ட் இந்த வாட்டி நான் தமிழ் டப் எப்படி இருக்குன்னு டெஃபினட்டா செக் பண்ணோம். செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. லைக் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான தமிழ் டப்பிங்கோட தான் படம் ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா ஆஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ஒரு ஃபன்னான ஒரு மூவியை அப்படியே ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரணும்னா டெஃபினட்டாக ஒரு 8 தரும் அவுட் ஆஃப் 10. ஆக்சுவலி ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளிஃபை தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சில கேரக்டர்ஸ்லாம் என்ன நடக்கும், அவங்க எப்படியும் வின் தான் ஆக போகிறாங்க, அது எப்படி வின் பண்ணுறாங்க அது நீங்கள் ஒரு நார்மலான ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரியோட இந்த படத்தில் பார்த்துலாம். மிச்சமிதி வைஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அண்டு அந்த விஷுவல் வைஸ்லேருந்து எல்லாமே செம ஸ்டாண்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி சில இடத்துல சில ஸ்லோமோ சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. லைக் ஒரு ஹைஃபை ஹாலிவுட் ஆக்ஷன் மூவியில் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல அது எல்லாமே நல்லபடியாக இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.